அனைவருக்கும் வணக்கமுங்க. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க. நீங்களும் நல்லா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. நாங்கள் ஈரோட்டிலேருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு விசேஷத்துக்காக போயிட்டுருக்கோமுங்க. போகிற வழியே எல்லாம் புளியங்காய் தோப்பு இருந்ததுங்க. புளிய மரம் பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் கொஞ்சம் பறித்து சாப்பிட்டே போயிட்டு இருந்தோமுங்க. போய் முடிச்சு அப்புறம் கண்ணு திறந்து பார்க்குறேன், திருவண்ணாமலை சாமியே வந்துச்சுங்க. சரி ஒரு எட்டு உள்ளே போயிட்டு வருவோன்னு சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் உள்ளே போக பக்கத்தில் இருக்கிற எல்லா கடையும் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோங்க. எங்களுக்கு வேற நாக்கு நமங்குதுங்க. நம்ம மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு ஆமாம் சாமியை பார்க்க போகலான்னு உள்ளே நாங்கள் போகலான்னு பார்த்தோங்க. என்னங்க இவ்வளோ பெரிய கோபுரம், கோபுரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் கண்ணே பிதுங்கி வந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமுங்க. எவ்வளோ அழகான கோபுரம், அதில் எவ்வளோ வடிவமான சிற்பங்கள்லாம் எப்படிங்க செதுக்கியிருப்பாங்க. அதையே பார்த்து ரசிச்சிட்டே இருக்காமல் உள்ளவானே எங்கள் அப்பா கூப்பிட்டாங்க. நாங்களும் கோயிலுக்குள்ளே போனோமுங்க. கோயிலுக்குள்ளே போனக்கப்புறமேட்டு தான் பார்க்குறேன், இவ்வளோ அழகான கோயில் இதுவாக விட்டுட்டு இவ்வளோ நாள் நான் எங்கேயா போனேன் அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்பட்டதுங்க. அங்கே இருக்கிற குளம், ஏரி இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம எங்கெங்க போவோம்? கோயிலுக்கு தாங்க முதல்ல போவோம். அப்போ தாங்க அங்கே இருக்கிற இயற்கை காட்சியெல்லாம், மரத்தையும் செடியையும் குயில் கூவுறதையும் பார்க்கும்போது அந்த இடமே அமைதியாக இருக்குங்க. அந்த இடத்துக்கு போனக்கப்புறமேட்டு தானேங்க நம்மள இருக்கிற கவலையெல்லாம் தீருதுங்க. அப்புறம் சிவபெருமானுக்கிட்ட நம்ம வேண்டுனதெல்லாம் மனசு குளிர நம்ம சந்தோஷமாக வந்தோமுங்க. வெளியில் வந்து பார்த்ததுங்களா அதுக்குள்ளே இருட்டி போச்சுங்க. நாங்கள் வந்த வேலையை மறந்துட்டு நாங்கள் இவ்வளோ நேரம் இருந்ததே எப்படின்னு எங்களுக்கு தெரியலைங்க. அப்போது எவ்வளோ நேரம் நாங்கள் உள்ளே இருந்தாலும் எங்களுக்கு நேரம் போகிறதே எங்களுக்கு தெரியலைங்க. கோயிலுக்கு வந்தோம்னே நேரங்காலம்லாம் பார்க்கக்கூடாதுங்க. நம்மளுக்கு மனசு நிம்மதியாக இருந்தால் போதுங்க. எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னு இந்த வீடியோவில் எங்களால் சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ மனநிறைவோடு எவ்வளோ கஷ்டத்தில் வந்தோமுங்க. ஆனால் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு எங்களோட மனசில் இருக்கிற பாரமெல்லாம் போய் நிம்மதியாக இருந்தோமுங்க. நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லோரும் நல்லபடியாக இருங்க, எல்லா ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக இருங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.